ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய தன்மை, இந்த மனைவி சம்பந்தப்பட்ட விஷயமே பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு நிலை இருந்தால் சரி, மனைவியினுடைய குடும்பம் மூலமாகவே, மனைவியுடைய வருமானம் மூலமாகவே, மனைவியுடைய பேச்சின் மூலமாகவே ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மையா இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். இல்ல கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கடன் இருப்பதற்குண்டான தன்மை அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்குமா, நோய் இருப்பதற்குண்டான தன்மை அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். இந்த இடத்துல சூரியன் சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே சாதகமாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா? இருக்கு சார். ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கு அப்படின்னா, ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலமாக பிரச்சனைகள் வருவதற்குண்டான தன்மை இருக்குமானா கண்டிப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லலாம். சார் ஏழாம் இடத்துல புத பகவான் இருக்காரு சார். சார் ரொம்ப நாலேஜபிளா இருப்பாங்க சார், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாலேஜபிளா இருப்பாங்க சார். அந்த நாலேஜே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுவதற்குரிய நிகழ்வுகள் இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். பேச்சின் மூலமாக கருத்து வேறுபாடுகள் வரும். அவங்க நாலேஜபிளா இருக்காங்க இல்லையா, அதன் மூலமாகவே கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேருக்கும் ஒத்துக்காத ஒரு தன்மை, ரெண்டு பேருக்கும் ஒத்தே வராது. இந்த நாலேஜே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். சார் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. குரு பகவான் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்கார் சார். அது ஃபேவரபிளான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா